காலா முடிச்ச பிற்பாடு எனக்கு வந்து எல்லாமே நீங்க வந்து இது வரலன்னு போராட போறீங்கன்னு சொல்லிட்டு காலாவோட ரோல்ஸ் மாதிரியே வந்துடுது. அது முடிச்சுட்டு சிலுக்கருப்பட்டின்னு நினைக்கிறேன். அப்புறம் ஆந்தாலஜிஸ்ல எனக்கு அந்த கதையை சரியா இல்லை, நீங்க ஆந்தாலஜி ஹீரோன்ட்டாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் ஜெய்பீம் பண்ண பிற்பாடு எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா ட்ரைபல்ஸ், நிறைய ட்ரைபல் கேரக்டர்ஸா இல்ல லாக்அப் டெத், கஸ்டடியல் டெத்து அப்படியான கேரக்டர்ஸா வந்திருந்தது. தொடர்ந்து அந்த கேரக்டர்ஸை பண்றது தப்புன்னு நான் சொல்லலை. பட் எனக்கு என்னன்னா இந்த பாக்ஸுக்குள்ள என்னை ஈஸியாக அடைக்கிற முடியும். ஓகேங்களா? நான் வந்து ரொம்ப கான்சியஸா இதுல எப்படி அப்ப நான் பண்ணிட்டே இருக்கும்போது நான் என்ன நினைச்சேன்னா அதுக்கப்புறம் நிறைய இதுல வந்த போது கூட நான் என்ன நினைச்சேன்னா ஏதாவது ஒரு காமெடி போயிடணும். ஏன்னா இல்லைனா ரொம்ப சீரியஸான ஃபிலிம்ஸா போயிட்டு இருக்கலாம், ஏதாவது ஒரு காமெடி பண்ணிடணும். தென் குட் நைட் ஹேப்பன். குட் நைட் நடந்த பிற்பாடு எல்லாம் சொன்னாங்க, இது நீ ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வச்சிருக்க நீ அப்படின்றாங்க. சரி, இப்போ இதுல இருந்து இப்படி வெளியே லவர் வந்துருச்சு. ஓகே, இனி ஃபேமிலியே நம்ம பக்கம் வராதுன்னு அப்புறம் அவங்க உனக்கு ஒழுங்கா கிடைச்சிருந்த ஃபேமிலியை விட்டுட்டேன். இப்ப என்ன பண்ண, குடும்பஸ்தன் பண்ண, அவ்வளவுதான். அதுவுமே இதுவே பெரிய ஸ்ட்ராட்டஜி, இதுவுமே ஸ்ட்ராட்டஜிக்கலா நடக்கல. ஓகேங்களா? அதெல்லாம் நடந்துச்சு, உங்களுக்கு பாக்குறதுக்கு ஸ்ட்ராட்டஜி மாதிரி தெரியும், கிடையாது. புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்.